பாமக நிறுவனர் என்ற பெயருடன் மட்டும் ராமதாஸ் சித்திரை திருநா வாழ்த்துச் செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்கும் நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவி வந்த பனிப்போர் முடிவுக்கு வந்திருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாமக தலைவராக நானே செயல்படுவேன் என ராமதாஸ் பேசியது கட்சிக்குள் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனிடையே பாமக தலைவர் தான் என அன்புமணி அறிக்கை வெளியிட்டது மேலும் குழப்பத்தை உருவாக்கியது. இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் வீட்டில் முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாமகவில் நிலவும் சலசலப்பு இன்னும் சில நாட்களில் சரியாகிவிடும் என ராமதாஸ் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணியின் இல்லத்திற்கு வந்த பாமக நிர்வாகியும் அன்புமணியின் சகோதரி மகனுமாகிய முகுந்தன், பரசுராமன் உள்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அன்புமணியுடன் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து மாமல்லபுரத்தில் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து அன்புமணி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவில் நிலவும் உட்கட்சி விவகாரத்தை பேசி தீர்த்து கொள்வோம் என்றும் ராமதாஸ் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்றும் தெரிவித்தார். இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். இந்நிலையில் சித்திரை திருநாள் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டிருக்கும் ராமதாஸ் பாமக நிறுவனர் என்பதை மட்டும் குறிப்பிட்டுள்ளது பாமகவினரை சற்று ஆஸ்வாசப்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே பாமகவினர் உட்கட்சி பூசலில் சிக்கி தவித்து வந்த நிலையில் ராமதாஸின் இந்த அறிக்கை அவர் சமாதானமாகிவிட்டார் என்பதையே காட்டுவதாகவும் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவிய பனிப்போர் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பாமக மூத்த நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.